பிரதர், ஏதாவது சின்ன ஒரு காரியம்னா கூட ஆண்டவர் உங்களை என்ன நினைக்கிறாருன்னா, அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறவர் தான் கர்த்தர். இளைய குமாரனிடத்தில் இருந்த ஒரு பெரிய மனதைரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்ன வந்தாலும் யார்கிட்ட போக மாட்டேன், எங்க அப்பாட்ட மட்டும் நான் போக மாட்டேன். அவனுடைய மனசுல அவனை தடுத்து நிறுத்தினது என்ன அப்படின்னா, அப்பாட்ட மட்டும் போகக்கூடாது, அப்பாட்ட மட்டும் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, அப்பா வந்து போகாத வாங்காத, நீ போனா ஒன்றும் இல்லாமல் போயிடுவ, நீ இருன்னு சொல்லும்போது தன்னுடைய தகப்பனாருடைய பேச்சை கேட்காம வலுக்கட்டாயமும் சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுன்னு வாங்கிட்டு போனதுனால இப்போ இவனுக்குள்ள ஒரு நீதி என்ன அப்படின்னா, என்ன வந்தாலும் எங்க போகக்கூடாது சொல்லுங்களேன். இப்போ அவனுடைய பணம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாட்ட போல, அதற்கு பிறகு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட அப்பாட்ட போல. இது அதுக்கு கடைசியில் எங்கன்னா, பன்றிக்கு தின்னுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையாமா. அப்பதான் பைபிள் சொல்லுது, இப்ப புத்தி கேட்கல. புத்தி தெளிஞ்ச உடனே இளையகுமாரன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் எழுந்து கேட்கல, என் தகப்பனார் இடத்திற்கு. ஆனால் புத்தி தெளிகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வந்தாலும் எங்கள் அப்பாட்ட மட்டும் போக மாட்டேன், எங்கள் அப்பாட்ட மட்டும் போக மாட்டேன். ஏன் அப்பாட்ட போக மாட்டேன்? கிண்டல் பண்ணாங்கன்னா, போன இல்லை திட்டுனாங்கன்னா எனக்கு கௌரவ குறைச்சல், எனக்கு கௌரவ குறைச்சல். சில நேரத்தில் கௌரவன்றது மாதிரி பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் விட மாட்டார், ஆண்டவர் விடவே மாட்டார். ஏன்னா உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தருக்கு செய்யணுன்றது விருப்பமாக இருக்குமானால், உங்களை எந்த பக்கத்தில் நீங்கள் என்ன அசுத்தமாக இருக்கிறீங்களோ அதை கிளீன் பண்ணாமல் நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டார். இப்போ அப்பாட்ட போய் நின்ன உடனே வேதம் சொல்கிறது, அவன் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, யார்கிட்ட போய் நின்னாலும் இவன்கிட்ட போய் மட்டும் நிற்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வைராக்கியமாக நிற்போம் பாருங்களேன். ஆனால் அடி மேலே அடி வந்தால் அம்மியும் நகரும்ன்றது மாதிரி அடி மேலே அடி கொடுக்கும்போது தன்னை போல் எங்கே போய் நிற்போம்? நம்ம அங்கே உட்காந்து கத்துவோம், ஆண்டவரே இவங்ககிட்டலாம் வந்து நிற்க வச்சிங்களே, அதுக்கு தானப்பா உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன். ஆண்டவர் சொல்ல, நான் சொல்கிறேன், ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கடைசியில் ஜெயிக்க போகிறது யார் அப்படின்னா நீங்கள் அல்ல, கர்த்தர் தான் ஜெயிக்க போகிறாரு, கர்த்தர் தான் ஜெயிக்க போகிறாரு. அவருக்கு முன்னாடி நானா நீயான்னு நம்மளால் பார்க்க முடியாது, அவருக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காமிப்பேன்னு சொல்ல முடியாது. அதற்கு மாறாக நம்மை தாழ்த்துவோமே, ஆனால் வாக்கு தத்தங்கள் உடனே நிறைவேறும். ஸோ இந்த பாசிங் பிரேயரில் யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், என் வாக்கு தத்தம் ஏன் நிறைவேறலை, ஏன் நிறைவேறலை? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் உன்னிடத்தில் கழுவ வேண்டியது இருக்கிறது, இன்னும் உங்களிடத்தில் சுத்திகரிக்க வேண்டியது இருக்கிறது, இன்னும் நீங்கள் தாழ்த்த வேண்டியது இருக்கிறது, இன்னும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்பொழுது நான் உனக்கு இரக்கம் செய்து உன்னை நான் உயர்த்துவேன், நான் உன்னை தூக்கி எடுப்பேன். எனக்கு ரெடியாகாத ஆள் வேண்டாம், எனக்கு ரெடியான ஆள் தான் வேணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் நம்புகிறேன், அவர் பெருகவும் நாம் சிறுகவும், அவர் உயரட்டும், அவருடைய நாமம் உயரட்டும், என்னை உருவாக்கும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன். பரவாயில்லப்பா, இதுவரைக்கும் என்னை உடைச்சிங்க, இதுவரைக்கும் என்னை உருவாக்குறீங்க, இன்னும் என்னை சுத்தப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை 100% நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எவ்வளவு வேணாலும் என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் கூட சொல்லும், என்னை பூடமிட்டா பொன்னாக துலங்கிடுவே. சொல்லுவேலா, என்னை பூடமிட்டா பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே. சத்தமா உந்தன் சொல்லை உணவு போல் காத்துக்கொள்வே, உந்தன் சொல்லை உணவு போல் காத்துக்கொள். இப்ப கையமல் உமக்கு ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் எல்லாரும் சொல்லுங்க உமக்கே. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, எப்பவுமே அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, தான் மேல ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் அவருக்கு இருந்துட்டே இருக்கும். நீங்க பாருங்க, ஏசா வந்து கொஞ்சம் பசியோட வந்து அந்த கூடுல கொஞ்சம் குடுன்னு சொன்ன உடனே அங்கே என்ன பண்றாரு?
சரி உனக்கு கூலா வேணும், நீ எனக்கு என்ன தருவ, நீ எனக்கு என்ன தருவ பாருங்க. அந்த இடத்துல தான் அண்ணங்கிட்ட பெரிய விதமாக பேசி உடனே அவங்க என்ன சொல்ற, என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தந்துடுறியா அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா தந்துடுறேன். எவ்வளோ பாருங்க, எவ்வளோ பெரிய நேக்கா வாங்கிட்டாரு. அதற்கு பிறகு தன்னுடைய தாயோட சேர்ந்து தன்னுடைய தகப்பனாரை வஞ்சிச்சிட்டாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாமனாரையும் விட்டு வைக்கல. சும்மா நினைக்கிறீங்களா? அதுவும் 2 புள்ள இருக்குது. ஒரு புள்ள மூத்த புள்ள, இன்னொரு புள்ள இளைய புள்ள. மூத்த புள்ள கொஞ்சம் என்ன எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்க கொஞ்சம் கூச்ச பார்வை அப்படின்னு சொல்லுது, அப்படின்னா கொஞ்சம் அழகு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இவருக்கு யார் தான் பிடிக்குது? இப்போ நீங்க பார்த்து யாக்கோபுன்னு நீங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணாலே இவருடைய செலக்ஷன் எல்லாம் எப்படிதான் இருக்கும் சொல்லுங்களேன்? ஞானமா, பெஸ்டா? 2 பிள்ளை இருக்கிற இடத்துல மூத்த பிள்ளையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்றது நியாயம். அது இல்லாம சின்ன பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குது, அந்த பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்யறேன் அப்படின் போது எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ எல்லாத்துலயும் வந்துட்டாரு. அப்புறம் மாமனார் 10 முறை சம்பளத்தை ஏமாத்துறதுக்கு அப்புறம், என்ன சம்பளத்தை ஏமாத்துற, இதா பாரு ஒரு போட்டி வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி, வரி உள்ளது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் சேர்த்து சொல்றாரு, நான் வெறும் கோலும் கையுமா போனேன், இப்போ சொல்லுங்களேன் 2 பெரிய பரிவாரத்தோட வர. ரொம்ப சந்தோஷம்ப்பா, உன்னை யாருமே ஏமாற்ற முடியாதுப்பா. நீ யாரெல்லாம் உன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க தான்ப்பா ஏமாந்து போவாங்க. நீ பயங்கரமான பிரில்லியன்ட்ப்பா, பெரிய ஞானி தான். ஆனா இடையில யாப்போக்கு என்கிற அந்த நதிக்கரையில வரும்போது அவன் பிந்தி யாக்கோபு தனித்திருந்து ஒரு புருஷனோட என்ன போராடுறான் அப்படின்னு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய. ஹலோ, யாக்கோபு எத்தனை ஆசீர்வாதத்தை வாங்கினான்னு நினைக்கிறீங்க? அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு, அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு, லாபானுடைய 2 பொண்ணையும் வாங்கியாச்சு, அவனுடைய ஆடு மாடையும் வாங்கியாச்சு. ஏன்டா இன்னுமா உனக்கு நிறைய இல்லை? நம்ம அப்படித்தானே கேட்போம். இப்ப எதுக்கு ஜெபம் பண்றாரு? இப்ப எதுக்கு ஜெபம் பண்றாரு? இவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாத்தையுமே ஞானமா செஞ்ச உடனே நம்ம சம்பாரிச்சிடலாம் நினைச்சிட்டாரு. நீங்க 32ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. ஆமென். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ யாக்கோபுக்கு ஒரே ஒரு ஞானம் வருது. என்ன ஞானம் அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு சம்பாதிச்சாலும், நான் ரொம்ப பிரில்லியண்டா சம்பாதிச்சாலும், இந்த ஆசீர்வாதத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியாதுன்னா, பயம் இல்லாம வாழ முடியாது, சந்தோஷமா வாழ முடியாது. என்னை ஆசீர்வதிக்கிறவர் யார் அப்படின்னா, என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அந்த கர்த்தர் சமூகத்தில் உட்காரும் போதுதான் இப்ப ஆண்டவர் சொல்றார், இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு எனப்படாமல். யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்னா, எத்தன், ஏமாற்றுக்காரன் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேல் என்கிறது பெரிய ஆசீர்வாதத்திற்கு சமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் என்ன வேணாலும் செய்யலாம், பிரதர் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா கடைசியில் எங்க தான் நிக்கணும்? எங்க தான் நிக்கணும்? அதான் ஒரு வாலிபன் ஆண்டவரை சந்திக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையுமே பண்ணிட்டியா? எல்லாத்தையும் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன், எல்லாத்துலயும் நான் கரெக்டா இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு. வேதம் சொல்ல, அது என்னால, அது என்னால. இப்போ ஒன்று நினச்சிக்கங்களேன், அப்படியே ஆண்டவரே எனக்கு உள்ளது எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுக்கணுமா? ரெடி ஆண்டவரே, நான் இப்போவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் பண்ணியிருந்தா அவன்கிட்ட இருந்ததை விட 100 மடங்கு அதிகமாக ஆண்டவரால் கொடுத்துருக்க முடியுமா? சொல்லுங்களேன், கொடுத்துருக்க முடியும். ஆனால் இந்த ஒரே ஒரு வீக்னஸ், ஒரே ஒரு பலவீனம். என்ன பலவீனம் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து, இப்போ இதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுக்குறன்றது என்னது முட்டாள்தனமா இல்லை? அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இது ஒன்று மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, இது ஒன்று மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், இது ஒன்று மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது பாஸ்டர், இது ஒன்று மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே, இதுக்கு வேறு வழி ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே, இதை மாற்ற மாட்டீங்களா? சில பிள்ளைகள் அப்படி தான் சொல்லுவாங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுவாங்க. யாரையோ ஒருத்தர் மனசில் நினச்சிட்டு, பாஸ்டர் அவரை நான் கொண்டு வந்துடுறேன், அவரை நான் கொண்டு வந்துடுறேன், எல்லாத்தையும் விட்டுருங்க, இது ஒன்று மட்டும் ஆண்டவர் எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், நான் எல்லாத்துலேயுமே கிளியர். ஆனால் இதில் ஒன்றில் தானப்பா எல்லாமே அடங்கி இருக்குது. ஹலோ, சில நேரத்தில் 1000 டெஸ்ட் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு என்ன டெஸ்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று மட்டும்தான் இருக்கும், ஒன்று மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இப்போ பாருங்களேன், நல்லா கவனிச்சுங்க. உங்களிலே இங்கே இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு கஞ்சி பிடிக்கும்? கஞ்சி குடிக்கிறது பிடிக்கும்? ஓ, எல்லாருமே நம்ம இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம்.
எனக்கு கஞ்சி ரொம்ப பிடிக்கும், கஞ்சி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கஞ்சி பூண்டு போட்டு குடிக்கலாம், அந்த மாதிரிலாம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் சிலருக்கு கஞ்சியை பார்த்தாலே என்னவா இருக்கும் சொல்லுங்களேன். இப்போது எனக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு பிடிக்கும், எனக்கு முன்னாடி கஞ்சி கொடுக்கும்போது சந்தோஷத்தோடு நான் குடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கஞ்சியே பிடிக்காத ஒருத்தர் அதை குடிப்பாங்க பாருங்க, அதுதான் இது தியாகம் இல்லை. கஞ்சி குடிக்கிறதெல்லாம் ஒரு தியாகமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவருக்கு கேட்கல, அது அவருக்கு பெரிய தியாகம், அது அவருக்கு பெரிய தியாகம். உங்களுடைய வாழ்க்கையில சிலர் ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்ப்பார், உங்கள்கிட்ட மட்டுமே எதிர்பார்ப்பார். அது சிலருக்கு சின்ன விஷயமா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு அது உங்களுடைய ஆத்மாவை சம்பந்தப்பட்டது இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இடத்துல இது ஒன்றை மட்டும் எனக்காக விட்டு கொடுக்குறியா மகளேன்னு கேட்கும்போது, மகனேன்னு கேட்கும்போது, ஐ ஆம் ரெடின்னு உருவாக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த வாக்கு தத்தங்கள் தரையிலே விழவே விழாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கல்யாணமான பிள்ளைகள் வந்து நிறைய பேர், நான் இனி என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, உங்கள் அம்மா அப்பாட்ட மட்டும் ஃபோன் பண்ணி பேசாத இப்படின்னு ஒரு கணவனார் சொன்னாங்கன்னு வைங்களேன். ஹலோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி பேசாதேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போது இந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, அதை மட்டும் ஒன்று மட்டும், ஹலோ, அதை மட்டும் சொல்லாதீங்க, வேற என்ன வேணாலும் கேளுங்க, நான் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் அம்மா அப்பாட்ட மட்டும் என்ன பண்ண முடியாது, என்னால் பேசாமல் இருக்க. இப்போது டெஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு எந்த டெஸ்ட்டும் இல்லை, அது ஒன்று தான் டெஸ்ட், அது ஒன்று எக்ஸாம். ஏன்னா நீங்கள் அதில் மட்டும்தான் வீக். அதனால் ஆண்டவர் சில நேரத்தில் நம்மிடத்துல முழுமையை எதிர்பார்க்குறவர். எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. லிஸ்ட் கத்தரை அடிக்கிட்டே வர, நீ அப்படி நல்லவன், நீ இப்படி நல்லவன், நீ இலைப்படையாமல் பிரயாசப்படைய, ஐயோ ஐயோ, அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இது எல்லாவற்றை பார்க்கலாம், எனக்கு ஒன்று தான் முக்கியம், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆகையால் நீ இந்த நிலைமையில் விழுந்தாய் என்கிறதை நினைத்து மனம் திரும்புவாய் ஆனால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருக்கு சில நேரத்தில் அந்த ஒன்று தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசுறாரா? அந்த சின்ன அழுக்கு, அந்த சின்ன பலவீனம், அந்த சின்ன காரியம் கர்த்தர் சொல்றாரு, அதையும் ரெடி பண்ணிட்டேன்னா உன் வாக்கு தத்தம் நிச்சயமாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறது. அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு சமீபமான நேரம் வந்து விட்டது, சீக்கிரமாய் நிறைவேற போகிறது. இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளை 25 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு சொன்னது, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு சொன்னது, அவர் சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் உங்களுக்கு நீங்கள் நம்ப பண்ணின எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் உங்களுக்கு அப்படியே நிறைவேற்ற போகிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா அந்த ஒரு குறை எதுவா இருந்தாலும் நான் ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆயத்தம், நான் விட்டு கொடுக்கிறதற்கு ஆயத்தம், நான் மன்னிக்கிறதற்கு ஆயத்தம், நான் அர்ப்பணிக்கிறதற்கு ஆயத்தம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இனி என்னுடைய விருப்பம் அல்ல, இனி என்னுடைய இஷ்டம் அல்ல. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இனி என்னுடைய விருப்பம் ஒண்ணுமே இல்லப்பா. முழு பலத்தோட சொல்லுங்க, என்னுடைய விருப்பம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க. நீர் நம்ப பண்ணின வார்த்தையை உமது அடியனுக்காக இந்த ஒரு விசை நினைத்தருள்வீராக. இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் நினைப்பூட்டினீரே அப்பா, அந்த வார்த்தை, அந்த வார்த்தை எங்க பிள்ளைங்க ஒரு நாள் நம்பினாங்களே, ஒரு நாள் இரவில் அந்த வார்த்தையை நம்பினாங்களே, நியூ இயர் ஆராதனையில நம்பினாங்களே ஆண்டவரே, நியூ மந்த் ப்ராமிஸ் வேல நம்பினாங்களே ஆண்டவரே, உபவாச ஜெபத்துல நம்பினாங்களே ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே நிறைவேறும்படியாய் இப்பொழுது எங்களுக்குள்ளே எந்த அழுக்குகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது மாறட்டும். ஓ அல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாத, உடன்படிக்கையின் தேவன்
சொல்லி நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னது மறவாமல் சொன்னதை நீர் செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்க மட்டும் நீர் கைவிட மாட்டீர்கள். என் கையை கொண்டு தொடங்கினதை என் கையை கொண்டே நீ நிறைவேற்றுவீர். ஆமா சிஸ்டர், ஆமா பிரதர், உங்க கையை கொண்டு கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணத இந்த ஆண்டுல மறுபடியும் கர்த்தர் சீர்படுத்த ஆரம்பிக்கட்டும். உங்க கைகளை கொண்டே மறுபடியும் அதை கட்டுவாராக, மறுபடியும் அதை நட்டுவாராக. உங்களை கொண்டே அந்த காரியத்தை கர்த்தர் செய்வாராக. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கு கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினது, என் கையை கொண்டு கையில் இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் அப்படியே விட்டுறணும். மோசையை குறித்து வேதம் சொல்லுது, அவருடைய கையில் இறுக்கமாக ஒன்று பிடிச்சிருக்கிறாரு. என்ன பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் திக்குவாயும். ஆனால் உண்மையிலே அவர் திக்குவாயும் வந்தனா உள்ளவரா சொல்லுங்க? மோசையானவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்கிலும் செயலிலும் அவர் யாராமோ வல்லவன். ஒரு காலத்தில் மோசே வாக்குலையும் செயல்லையும் அவர் என்னவா இருந்தாருன்னா வல்லவராக இருந்தார். ஆனால் இப்போ ஆண்டவர் அவரை நடத்திட்டு போன அந்த 40 வருஷத்தில் எல்லாத்தையுமே அவர் இழந்து இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், அவருடைய பலம் மறைஞ்சிருச்சு. இப்போ எது முன்னாடி நிற்குதுன்னா அவருடைய பலவீனம் தான் முன்னாடி நிற்குது. ஆனால் வேதம் சொல்லுது, உன் பலவீனத்தில் என் பலன். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு கட்டுரை பிள்ளைகளே, ஒரு நாள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பலமாக இருந்த நிறைய நீங்கள் இந்த காரியம் என்னால் செய்ய முடியும், இந்த காரியம் என்னால் செய்ய முடியும், இதில் நான் டேலண்டட் அப்படின்னு நினச்ச நிறைய காரியங்கள் இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி பலவீனமாக இருக்கலாம். எனக்கு தெரியாது, எனக்கு இது செய்யவே தெரியாது, நான் அதில் ரொம்ப வீக் ஆகிட்டேன், நான் ரொம்ப பலவீனம் ஆகிட்டேன். அதெல்லாம் ஒரு காலம் சார், அதெல்லாம் ஒரு காலம் நான் நம்பி கடன் வாங்கினேன், ஒரு காலம் போய் நின்னேன். ஆனால் இன்னைக்கெல்லாம் அந்த தைரியம் எதுவுமே இல்லை. மோசையை போல ஒருவேளை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ அந்த பலவீனத்தையே இருக்க பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணாத, நீ இருக்காத. மனுஷனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க, நீங்கள் உங்கள் கையில் ஒரு சிலதை இருக்க பிடிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் என் தலையெழுத்து, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான்
என்னுடைய காரியம் எல்லாம் இது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஏன் அப்படி சொல்றீங்க? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும் இல்லை. மோசே ரொம்ப அழகா அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு அவரு. அதனால இன்னைக்கு ஒரு முயற்சி எடுப்போம், என் கையில எதெல்லாம் இயலாமை, எதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்சு இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே தளர்த்துட்டு, ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை இட, சத்தமா சொல்லுங்க. நம்பர் 1, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்னை முற்றிலும் கழுவுவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாக்குத்தத்தம் எப்போ நம்ம ஃபுல்லாக கரெக்ட் ஆயிடுறோமோ அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பமாகும். 2வது, வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா, நீ பிடிச்சிட்டு இருக்கிறத என்ன பண்ண அப்படின்னா, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அப்படியே எனிவே என்ன வேணாலும் இவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு கூட ஏதோ பிடிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எதையுமே ரொம்ப டைட்டாக இதுதான் அப்படி பிடிச்சிட்டு இருக்காத, நீ அந்த புடியை விட்டுரு, நிச்சயமாய் உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு நான் வல்லவர் என்று கர்த்தர் ஆணை இடுகிறார். நீங்கள் தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு சின்ன கயிறை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு போட் வந்துருச்சு. இப்போது நீங்கள் இன்னும் அந்த கயிறையை பிடிச்சிட்டு இருந்தா அந்த போட்டில் ஏறி தப்பிச்சு நீங்கள் போக முடியாது. நீங்கள் என்ன விடணும் அப்படின்னு சொன்னால், அந்த கயிறு மேலே இருக்கிற நம்பிக்கையை இப்போ நீங்கள் விட்டு நீங்கள் எது மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொன்னால், சத்தமாக சொல்லுங்கள், அந்த போட்டு மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும். நான் நம்புகிறேன், அந்த படகு யாருன்னா கர்த்தர், அந்த படகு யாருன்னா கர்த்தர். உங்கள் கையில் இருக்கிற அந்த பிடியெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருவோம், அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுருவோம். என்னை பலப்படுத்துகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிட மாட்டார். எனக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அவர் வாயினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைக்கும் கர்த்தர் அதை செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே விட்டுறணும். அப்படியே நம்முடைய திட்டங்கள், செயல்பாடுகள், பிளான் எல்லாத்தையுமே சில நேரத்தில் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே இனி நீர் என்ன நடத்துகிறீரோ உங்கள் கையில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கா ஒன்றை பிளான் பண்ணி போகிறதுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் திட்டம் போட்டு அதில் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், என்னை கொண்டு போங்க ஆண்டவரே, உங்களுடைய கையில் நான் இருக்கிறேன். என்னை எப்படி வேணாலும் நீங்கள் வளைஞ்சிக்குங்க ஆண்டவரே. டெய்லி ஜோம் பண்ணும்போது கூட நீங்கள் எப்படி ஜோம் பண்ணுங்கன்னா, இப்படி தான் நீங்கள் ஜோம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு இப்படி கொண்டு போங்க ஆண்டவரே, இப்படி கொண்டு போங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜோம் பண்ணாதீங்க. அதற்கு மாறாக என்ன ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு, ஆண்டவரே உங்கள் கையில் நான் இருக்கிறேன், நீங்கள் என்னை எப்படி நடத்தணும்னு சித்தமோ அப்படி நடத்துங்கன்னு அவருடைய கையில் மட்டும் நீங்கள் கொடுங்களேன். அவருடைய கையில் கொடுங்க. ஆரம்பம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், உங்களுடைய முடிவு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு நீதி கேடு செய்யவே மாட்டார். ரொம்ப அழகாக ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போவார். உங்களுக்கான வாசல்களை ஆண்டவர் திறக்கிறத உங்களுடைய கண்கள் பார்க்கும். ஆமென். உங்களுக்காக ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிற பாதை ரொம்ப புதிய விதமாக இருக்கும். அவருடைய கையிலே இருக்கும்போது நாம் முழுமையாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். நம்முடைய இஷ்டத்துக்காக நம்ம செயல்படும் போது நம்ம சில நேரத்தில் கொஞ்சம் தான் பயன்பட முடியும். ஆனால் அவருடைய இஷ்டத்துக்கு நம்ம மாறிட்டோம்னா நம்ம நிறைய பயன்படலாம். இன்னைக்கு எல்லாரும் இந்த பாட்டை பாடிட்டு என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய இஷ்டம் என் வாழ்க்கையில் நடப்பதற்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இனி எதிர்த்து பேச மாட்டேன், நான் இனி இதையும் யோசிக்க மாட்டேன், நான் அங்கே இங்கேயும் கால் வைக்க மாட்டேன். நான் உங்கள் கையில் அடங்கி இருக்கிறேன். நீங்கள் என்னை கொண்டு போங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாத ஆண்டவரே. ஆமென். உங்களுக்கு என்ன வாய்க்குதோ, என்ன கைக்கு நேரிடுகிறதோ அதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அது கர்த்தரால் அது வாய்க்கும் என்று நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினச்சி வச்சிருக்கிற அந்த பாதை கர்த்தர் நடத்தாமல் இருக்கும்போது நமக்கு வாய்க்கும் பாருங்க. ஒரு பாதை பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க. நம்ம நினைச்ச பாதை வாய்க்காத போது, நமக்கு வாய்க்கிறதுலே நம்ம உண்மையாக இருந்தால் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம காணும். நமக்கு ஒன்று வாய்க்கும், நமக்கு முன்னாடி ஒன்று இருக்கும். அதை பிடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நான் நம்புகிறேன் இதில் செய்கிறதை விட பல மடங்கு நீ அதில் செய்ய முடியும். இதை விட கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார்.
இதை விட கர்த்தர் உங்களுக்கு நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராய். ஆனா இதுல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தோல்வி என்னன்னா, நம்ம நிறைய நேரத்துல நம்ம யோசிச்சு திங்க் பண்ணி ஒன்று வச்சிருப்போம்ல, அதிலே என்ன பண்ணுவோம்னா, இதான் எனக்கு வேணும், இதான் எனக்கு வேணும், இதான் எனக்கு பிடிக்கும், இதான் எனக்கு தெரியும், இப்படிதான் எனக்கு போக தெரியும், ஆண்டவரே நான் இதுக்கு தான் பழகி இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி தான் ஆண்டவரே என்னை கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம 1000 காரணம் சொல்லி நம்ம முழுக்க அதிலே டிராவல் பண்ண நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ நினைச்சதில்லைப்பா உனக்கு வாய்க்கிறது, நீ நினைச்சதில்லை உனக்கு, சொல்லுங்க எல்லாருமே, நீ நினைச்சதில்ல உனக்கு வாய்க்கிறது. நீங்க அதுல கவனமா மட்டும் இருங்க, அந்த வாய்க்கிறதுல நீங்க டிராவல் பண்ணுங்க, அது நிச்சயமாய் இதை விட ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்புறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. நான் வந்து எல்லா பயத்தோடையும் சொல்ல முடியும். எனக்கு ரொம்ப இன்றைக்கு உண்மையில் இந்த சாட்சியை சொல்லும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷங்கள் வந்து சுப்பாத்தால் ஸ்ட்ரீட்டில் சர்ச்சு நடத்திட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்ட் இடம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 12 அடி காம்பவுண்ட் வால், பெரிய காம்பவுண்ட் வால், உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன வீடு, குட்டியாக ஒரு வீடு, மற்ற இடம் எல்லாம் காலியான இடம். உடனே நானும் ஐயா வெஸ்லியாவும் பேசிகிட்டு இருக்கும்போது, எப்பா இந்த வீடை அப்படியே தட்டி போட்டுட்டு அதில் ஒரு 3 ஃப்ளோர் கட்டுறது எப்படி இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக கற்பனை பண்ணும். அப்படின்னா அது சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்குது, காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இந்த மாதிரி அதில் வந்து அதை நினைக்கும் போதெல்லாம் மினிஸ்ட்ரிக்கு சர்ச்சு கட்டுறதுக்கு 100க்கு 200% வந்து சரியான ஒரு இடம். உடனே ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். மாடியில் போய் ஜோம் பண்ணுவோம், கை கொடுத்து ஜோம் பண்ணுவோம், கை நீட்டி ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் இந்த இடம் தான், இந்த இடம் தான், இந்த இடம் தான், இந்த இடம் தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டே ஓட வேண்டிய சூழ்நிலை வந்து போயிடுச்சு. தரிசனமும் போச்சு, எல்லாம் போச்சு. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல கை நீட்டி ஜோம் பண்ணோம். அதுக்கப்புறம் புது இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2-3 நாள் வண்டியை அந்த பக்கமாக விட்டு போய் நின்று ஜோம் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் நமக்கு இங்கெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் வந்து அதை விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படின்னா, இது நம்ம தேடி போனதில்லை, இது என்னன்னா வாச்சது, அவரே கொண்டு வந்து கொடுத்தது. இப்போ அதையும் இதையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நினைச்சதா வாச்சதா அப்படின்னு பார்த்தா நினைச்சது கம்மி, எனக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணினது சார் எவ்வளவு பிரம்மாண்டம் இல்லை, எவ்வளவு பிரம்மாண்டம் இல்லை. அதனால நான் நம்புறேன், கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நீங்கள் எதிர்பாராததை உங்களுக்கு ஒரு நாள் தருவார். கர்த்தருடைய கையினால் அது நடக்கும். அது நீங்கள் நினைத்ததை விட பெருசா இருக்கும், அது நீங்க யோசிச்சதை விட பெருசா இருக்கும், அது நீங்க தேடி போனதை விட பெருசா இருக்கும். ஓ ஹல்லேலூயா. அது நீங்கள் கற்பனை பண்ணினதை விட பெருசா இருக்கும். அதுதான் கர்த்தர் வாய்க்க பண்ணினது. ஆமென். தாவீதுனுடைய வாழ்க்கையில அவன் நினைத்தது என்ன அப்படின்னு சொன்னா, அப்பா கூட இருக்கணும், ஆடுகளை மேய்க்கணும், நல்ல பிள்ளைய வாழணும், அவ்வளவுதான். இந்த ஆடு மேய்க்கிறதுல அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படின்னா சிங்கத்தை கொண்டிருக்க மாட்டாரு, இல்லைன்னா கரடியை கொண்டிருக்க மாட்டாரு. சிங்கத்தினுடைய வாய்க்குள்ள போய் புடுங்கி வெளியே எடுத்து பார்த்துக்கலாமடா, அந்த அளவுக்கு அந்த மேய்ப்பனுடைய அந்த ஊழியத்துல, மேய்ப்பனுடைய வேலையில அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் யாருக்கு? தாவீதுக்கு. ஆனா சும்மா சோத்தை கொடுக்க வரும்போது திடீர்னு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது, ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு அப்படின்னா, கோலியாத்துன்ற ஒருத்தன் கத்திட்டே இருக்கிறான். என்னடா இவன் காலையிலேருந்தே கத்திட்டு இருக்கான், என்னதான் அவனுக்கு பிரச்சனை, போய் நிற்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லையா, சரி நான் வரேன். அவன் சொல்றான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ. இப்போ அவன் விரும்பின ஒன்று, அவன் பிராக்டிஸ் பண்ணப்பட்டது ஒன்று, ஆனா அவனுக்கு வாய்த்தது இன்னொன்று. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தாவீது ராஜாவாய் மாறினான். இந்த கரங்களை தட்டும் போதே இந்த ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கட்டும், உங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும். உங்க கைக்கு ஒண்ணு வாய்க்கும், உங்கள் கைகளுக்கு நேரிடுகிறது எதவோ அதை முழு பலத்தோட செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை அது உங்களுக்கு வாய்க்கும். அது என்னாலே உண்டானது, அந்த பாதை திறக்கும். அது அற்பமாய் நினைக்கப்பட்டாலும் ஆமென், அதுல அற்புதத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். கைகளை மேல உயர்த்தி நன்றி ஆண்டவரே. ஓ உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்ன பாடுவேலாரும். தாவீதுக்கு நான்
பண்ணின உந்தன் வாக்குகள் என்னை நிறைவேற்றி சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்க மட்டும் நீங்க கைவிட மாட்டீங்க. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதை என் கையை கொண்டே நீ ஜெபம் பண்ணத பார்க்கலாம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல சத்தத்தை உயர்த்தி இந்த செய்திக்கு இடையில அப்பா கிருபை கிருபை கிருபை. உங்க வாக்குத்தத்தங்கள் பொய் உரைவது இல்லை. உங்க வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுவது இல்லை. உங்க வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுவது இல்லை. நீர் சொன்னதை செய்து முடிக்கும் மட்டும் எங்களை கைவிட மாட்டீர். எங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டீர். பிரதர், நீங்க ஆசைப்பட்டது உங்க கை நழுவி போச்சு. நீங்க ஆயத்தமானது உங்க கை விட்டு போயிருச்சு. கர்த்தர் சொல்கிறார், அது முடிவு அல்ல. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஒரு காரியத்தை, நீ எதிர்பாராத ஒரு காரியத்தை உனக்கு நான் செய்வேன். அது உன்னை தேடி வரும். ஓ ஹalleluya. அது உன்னுடைய கைகளிலே வாய்க்கும். அதை கர்த்தரே உனக்காக எஸ் ப்ரே. அது நடக்கட்டும் அப்பா. இப்போ 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 அதற்கான வாசல்கள் திறக்கட்டும் ஆண்டவரே, திறக்கட்டும் ஆண்டவரே. சொன்னதை இது முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்க மட்டும் சொல்லோ. ஆம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தோன்றினதில் என் கையை கொண்டு நிறைவேற்றி கைகள் மேல் உயர்த்தி மறவாமல் நீனை அபிஷேக் மறவாமல் நினைப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே. இசையா நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே. இசையா நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே. மறவாமல் நினைப்பவரே. இசையா நிறைவேற்றி முடிப்பவர். மறவாமல் நினைப்பவரே. இசையா நிறைவேற்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை நானே இருக்க கெட்டியா பிடிச்சிட்டு, இதுதான் எனக்கு வேணும், இதை எனக்கு கொடுங்க, இதுக்கு தான் நான் பழகி இருக்கிறேன், இதுதான் எனக்கு தெரியும், இதை விட்டா வேற எதுவுமே எனக்கு தெரியாது, இதுதான் உங்களுக்கு சித்தமா இருக்கட்டும், இதுதான் என்னுடைய ஆசை, அப்படி உறுதியா பற்றி பிடிக்கிறத அப்படியே கொஞ்சம் அப்படியே தளர்ந்து விட்டுட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சரி எனக்கு அது பிடிக்கலையோ எனக்கு பிடிச்சோ, ஆனால் எனக்காக ஒரு ஒன்று ஆயத்தமாகுது, எனக்காக ஒரு பாதை ஆயத்தமாகிறது, உடனே அந்த பாதையில் அப்படியே காலடி எடுத்து வச்சு, சரி இதில் சந்தோஷமாக நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கிறத விட பெரிய மகிமே என்னுடைய கண்கள் கண்டிப்பாக காணும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எதற்காக அழைச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு இது வரும் அப்படின்றதுக்காக இதுதான் என்னுடைய அழைப்புன்னு நான் சொல்லுங்க சத்தமா, இது எனக்கு வரும், இது எனக்கு ரொம்ப பழக்கமாக இருக்குது, அதனால இதுதான் என்னுடைய அழைப்பு, இதுதான் என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்ல முடியாது.
ஆண்டவருடைய சித்தம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் வந்து நமக்கு பாருங்கள், 2 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை சர்ச்சனோட விஷயத்துலாம் ரொம்ப கலந்துக்குவாங்க, ரொம்ப ஆண்டவரோட நடக்கிறது மாதிரி இருக்கும். உடனே நம்முடைய கான்செப்ட் எல்லாம் என்ன போகும் அப்படின்னா, இந்த பிள்ளை தான் ஊழியத்துக்கு, இந்த பிள்ளை தான் ஊழியத்துக்கு, ஐயோ இந்த பிள்ளையெல்லாம் ஊழியத்துக்கு ஆகாதுங்க, அந்த பிள்ளையெல்லாம் வேணாம், அவனை வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்ணலாம், இல்லை அவளை வேலைக்கு ஜாயின் பண்ணிவிடலாம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நிற்கும். அந்த பிள்ளைய பார்த்தா, இல்லை மம்மி, இல்லை டாடி, கர்த்தர் என்ன தான் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, அவன் முன்னாடி ஓடி போயிட்டு இருப்பான். காரணம் என்னென்னா, அதுக்காக இல்லை 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 நீ வராத, நீ ஆக மாட்ட, நீ எல்லாம் செய்துக்க முடியாது, உனக்கெல்லாம் கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம முதல்ல என்ன பண்ணிடணும்னா, எனக்கு ஆண்டவரே நானா ஒன்றை டிசைட் பண்ணி அதை பிடிச்சிட்டு அதில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறத விட, நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுக்குற அந்த பாதையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப மகிமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுகிறார், யாரோ ஒருத்தரிடத்துல பேசுகிறார், உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை எப்படி செய்ய அப்படின்னு சொன்னால், முழு பலத்தோடே செய், முழு பலத்தோடே செய். எத்தனை பேர் ஆமோதுகிறீங்க? கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவர், எனக்கு ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவர், என்னுடைய புடியை விடணும், என்னுடைய புடியை விடணும். ஆனால் நீங்கள் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறத பார்க்கும்படி என் கண்ணை இப்போ திறந்துருங்க ஆண்டவரே. அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு தாங்கப்பா, அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே அதில் நான் காலடி எடுத்து வச்சு மனரம்யமாக ட்ராவல் பண்ணுறதுக்குரிய ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. கேளுங்க, ஒவ்வொருத்தரும் முழு பலத்தோட கேளுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் உடன்படிக்கையின் தேவன், நீ ஒரு நாள் உண்மையிலே பிசகாதவர், நீர் ஒருவர் மட்டும்தான். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் எனக்கு செய்து முடிக்கிறதுக்கு வல்லவர் ஆண்டவரே. நீர் எனக்காக வைத்திருக்கிறத என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே, கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே, என்னுடைய கண்களால் அதை பார்க்கணும் ஆண்டவரே, கண்களால பார்க்கணும், என் கண்களால பார்க்கணும். சொல்லுங்க, ஒரு சிலர் சொல்லுங்க, நான் விடுறேன் ஆண்டவரே, அந்த புடிய விடுறேன். ஹல்லேலூயா. நான் அது முற்றிலுமாக விடுறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே, 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 கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. நிறைய பேருக்கு ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய யோசனை, என்னுடைய பிடி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க சித்தத்துல டிராவல் பண்றதுக்கு நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். என் பிள்ளை இப்ப ஆரம்பிக்கிறாங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. கேளுங்க, ஏதாவது ஒண்ணு எனக்கு வாய்க்க பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு எனக்கு வாய்க்க பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல என்ன அறியாமலே நான் காலடி எடுத்து வச்சு டிராவல் பண்ணணும். நான் என்ன அறியாமலே அதுக்குள்ள கடந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு சத்துவம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி. உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் இயேசுவே உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அந்த ஆசீர்வாதம் வைக்கப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அந்த ஆசீர்வாதம் வைக்கப்படட்டும். அவர்களுக்கு கைக்கு நேரிடுகிற அந்த காரியத்தை மனரம்யமாய் செய்யக்கூடிய பலன், மனரம்யமாய் செய்யக்கூடிய அந்த பலன் இப்பொழுது உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வருவதாக, அதை பார்க்கும்படி அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, அதில் டிராவல் பண்ணுவதற்கு ஒரு மனம்
நம்பிக்கை உண்டாவதாக, ஒரு திடனுள்ள இருதயம் உண்டாவதாக, ஒரு சந்தோஷம் உண்டாவதாக. கர்த்தர் அதில் டிராவல் பண்ண வைக்கிறதற்கு ஒரு தைரியத்தை இப்பொழுது தரப்போகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது நம்ம ரொம்ப தெரியாதுன்னு சொல்றோமோ அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச, எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் என்னை கொண்டு போய் வெற்றி சிறக்க பண்ணுவது அது தேவன் அல்ல. எனக்கு தெரியாத, எனக்கு அறியாத, எனக்கு பழக்கம் இல்லாத ஒன்றில் என்னை கொண்டு போய் சிறந்தவனாக்குகிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால் இன்றைக்கி எல்லோரும் ஒரு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் இனி சில காரியத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் அப்படியே ஒரே அடியாக என்ன பண்ண மாட்டேன், நான் பிடிச்சிட்டே இருக்க மாட்டேன். நான் அதை இது யோவானை பெற்றெடுத்த சகரியா எலிசபெத்தை குறித்து வேதம் சொல்லுது. அவங்களுக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தைக்கு ஆசை. அதுவும் தப்பான ஆசை இல்லை. ஒரு கணவன் மனைவி 2 பேருமா இருக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா குழந்தை. அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணி கடைசியில் என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறதே விட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 2 பேருமே ரொம்ப ஏஜ் ஆகிட்டாங்க. இப்போ வயசானதுக்கு அப்புறம் ஒன்று நடக்குது. ஆசாரியர்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது. இந்த வாய்ப்பு கிடைச்சா கூட யாருமே உள்ளே போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஹோலியா இல்லாத ஒரு ஆள் உள்ளே போனால் செத்துருவாங்க. இப்போ பாருங்களேன், தன்னுடைய ஜெபம் கேட்கப்படலைன்றதுக்காக அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தங்கி போகல, அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் குறைவாகவே இல்லை. நம்ம பாருங்க, சில நேரங்களில் நம்ம ஜெபம் கேட்கப்படலைனாலே, இப்போ நீ ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஜெபம் கேட்கப்படலைன்னா உங்களுக்கு ஒரு சோறு வந்துடுது. சோறு வந்த உடனே நம்ம எதை விட்டுருவோம் தெரியுமா? முதல்ல பைபிள் வாசிக்கிறத விட்டுருவோம். அப்புறம் நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறத விட்டுருவோம், நிறைய பேர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறத விட்டுருவோம். என்ன ஜெபம் பண்ணி ஒன்றுமே. ஆனால் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படலைன்றதுக்காக நீங்கள் செய்கிற காரியத்தை ஆண்டவருக்காக கமிட் பண்ணதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது அல்ல. இந்த யோவானையும் எலிசபெத்தும் வந்தீங்கன்னா, ஜெபம் கேட்கப்படலை, ஆனால் அவங்க ஆண்டவருக்கு ஒரு குறையும் வைக்கவே இல்லை. இப்போ வயசாயாச்சு, ஜெபத்தையே மறந்தாச்சு. இப்போ ஆண்டவர் தூதன் லூக்கா 1:13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் எப்போ கேட்கல. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்போ கேட்டேன்ன கேட்கல, என்ன நான் தொண்டு கிழவனானே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக. அடுத்த வசனத்தை வாசிங்க. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சன்னதியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவி பலம் உடையவனாய் அவனுக்கு முன்னே நடப்பான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவர்களுமாய் இருக்கிறாளே என்றார். தேவதூதன் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவ சன்னதியில் நிற்கிற காபிரியல் என்பவன் உன்னோட பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்ன. இது என்ன கதை? இல்லை, இந்த வசனத்துக்கு நீங்க என்ன கதை, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க கல்யாணமான புதுசுல ஒரு 20 வருஷம் ஜெபம் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். இல்லை, ஒரு 25 வருஷம் ஜெபம் பண்ணிட்டாங்க. எதுக்கு? ஆண்டவரே எனக்கு குழந்தை வேணும், ஆண்டவரே எனக்கு குழந்தை வேணும். குழந்தை பிறக்கல. இப்போ ஆனா அவங்க விசுவாசத்தை, அப்படின்னா விசுவாசம்ன்றது ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையோ பரிசுத்த வாழ்க்கையோ எதையுமே அவங்க என்ன பண்ணல. சரி, ஓகே, நமக்கு தரமாட்டாரு போல தெரியுதுன்னு விட்டுட்டாங்க. இப்போ தொண்டு கிழவனாயாச்சு, வயசான கிழவன். இப்போ ஒரு தூதன் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, உன் வேண்டுதல் இது நியாயமா? எப்ப ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு எப்போ? இவங்களுக்கு கல்யாணம் ஒரு 25 வயசுல ஆச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ 80 வயசு ஆகுதுன்னு வைங்களேன். எத்தனை வருஷம் தாண்டி உன் ஜெபம் கேட்கப்பட்டது? நம்மளா இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன, இது கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன. இப்போ உன் ஜெபம் கேட்கப்பட்டது. எல்லா கதையும் முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க ஆண்டவரே
எல்லா நாளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி உனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவோம்? இந்த சகரியா என்ன சொல்றாருன்னா, இது நியாயமா ஆண்டவரே, நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளா இருக்கிறார், எங்களுக்கு போய் இப்போ குழந்தை பிறக்குமான்னு கேட்ட உடனே தூதனுக்கு என்ன வருது? இது நியாயமா? நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது நியாயமா? தகுந்த காலத்தில் உரைக்கப்பட்ட வார்த்தையை நீ விசுவாசிக்காதபடினால் உனக்கு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ என்னவா இருப்ப? ஆண்டவரே இது இது சொல்லுங்களேன், இது நியாயமா ஆண்டவருக்கு? ஜெபம் பண்ணி ஜபத்தையும் கேட்காம இத்தனை வருஷம் தாண்டி உனக்கு பிள்ளை பிறக்கும்னு சொன்னதை நம்பலன்னு உடனே அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை எத்தனை வருஷமானாலும் நீ என்ன பண்ணணுமாமா? என்ன சொல்லணுமாமா? ஆமேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். ஆமேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லணும். இத்தனை வருஷமாச்சு, நான் கிழவனா இருக்கிறேனே, இதெல்லாம் தேவையில்லை. தகுந்த காலத்திலே நான் சொல்ற வார்த்தையை நீ விசுவாசியாதபடினால். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த மனுஷன் ஜெபம் பண்ணி இத்தனை வருஷம் கேட்காம இருந்தும் பரிசுத்த வாழ்க்கையை விடாம, உங்களோட இருக்கிற ஐக்கியத்தை விடாம, உங்களுக்குள்ள பலப்பட்டு வர்றதே எவ்வளோ பெரிய விஷயம். நானா இருந்தா விசுவாசத்துல 10 டைம் பின்னாடி போயிட்டு வந்திருப்பேன். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு கண்டிப்பா எனக்கு தகுதியே இருந்திருக்காது. ஜெபம் கேட்கலன்னா 4 நாள் பைபிள் வாசிக்காம இருந்திருப்பேன், 4 ஜெபம் பண்ணாம இருந்திருப்பேன். ஆனா அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், இத்தனை பரிசுத்தமான வாழ்ந்தும் நீர் வாட்டுக்கு எப்போ ஒரு டைம் ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு அவ்வளோ வருஷம் தாண்டி வந்து நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லுவீர். அதை விசுவாசிக்கலன்னு உடனே உங்களுக்கு கோபம் வந்துருதா? ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார்ல, இல்லை, நான் சொன்ன வார்த்தையை தகுதி இருக்கோ இல்லையோ, நடக்கும்னு மனுஷங்க சொல்றாங்களோ இல்லையோ, விசுவாசிக்க வேண்டியது. சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய எத்தனை பேருடைய மனசுல என்னென்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. எங்க பாஸ்டர் கூட இல்லைன்னா நிறைய நெகட்டிவ் ஓடிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைத்தது வாய்க்காமல் இருக்கலாம், நீ ஆயத்தப்படுத்தினது வாய்க்காமல் இருக்கலாம், நீ பிராக்டிஸ் பண்ணது வாய்க்காமல் இருக்கலாம், ஆனால் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஒரு காரியத்தை உனக்கு நான் வாய்க்க பண்ணுவேன். அது உன்னை தேடி வரும். அதிலே காலடி எடுத்து வைத்து நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் அப்படி ஒன்ன நீங்க செய்யுங்க ஆண்டவரே, அதுல காலடி எடுத்து வைக்கிறதுக்கு நான் ஆயத்தம். நான் நம்புறேன். ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களிடத்துல ஒண்ணு மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு. வார்த்தைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நீ எந்த கேள்வியும் கேட்காம, உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தையோ எதையுமே யோசிக்காம, இது நடக்குமான்னு கேட்டா, கேட்கல, நடக்குமான்னு கேட்டா, மனுப்புத்திரனே இங்க இருக்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்னாகுமா அப்படின்னு கேட்டா என்ன? அது எனக்கு ஒன்றும் தெரியாது, நீர் சொன்னா ஆகும், அவ்வளவுதான். கர்த்தர் சொல்லி சரியாகாதது எதுவுமே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? ஒருவேளை இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தாமதமாயிருக்கலாம், காலதாமதமாயிருக்கலாம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமலே கூட போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மீண்டும் இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி உபவாச ஜபத்தில் கூட கர்த்தர் சிலர் இடத்துல வார்த்தையை கொடுக்கிறாரு. சகரியாவுக்கு அவ்வளவு நாட்கள் தாண்டி ஒரு பதில் வருகிறது. உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் உபவாசம் கேட்கப்பட்டது, உன் கூக்குரல் கேட்கப்பட்டது. ஆண்டவரே இவ்வளவு நாளா அப்படின்னு கேட்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை நான் உனக்கு ஒன்று செய்வேன், உன் ஜபம் கேட்கப்பட்டது. உங்கள் ஜபம் கேட்கப்படுகிற ஒரு நாள் வரும், உங்கள் ஜபம் கேட்கப்படுகிற ஒரு நாள் வரும். நீங்கள் ஜெபித்த ஜபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஒரு நாளும் வீணாய் போகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அதற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு, நிச்சயமாகவே பதில் உண்டு. அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இப்ப பாட போறோம், எல்லாரும் அப்படியே எழுமி நின்று பாட போறோம். வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார், அவர் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நான் சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். சேர்ந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி நன்றி. காலங்கள் கடந்ததானாலும் தாமதமானாலும் வாக்கு பண்ணினவர் சிறந்தவர், அவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. எல்லாரும் சந்தோஷமாக பாடு.
கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தந்து நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தந்து நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், மறுப்பதில்லை. உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கைகளை வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்து நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்து நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை வந்து எப்படி பாட போறோம்னா, ஏசப்பாவை முன்னாடி வச்சு, நீங்க மனிதன் அல்லவே, நீங்க பொய் சொல்வதில்லையே, நீங்க உண்மையுள்ளவர், நீங்க வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றுங்கள். ஆமென். கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆண்டவர் உங்களை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறார், ஆண்டவர் உங்களை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறார். இங்க பாருங்களேன், கல்யாணமான புதுசுல ஜெபம் பண்ண ஜெபம் கிழவன் ஆகும்போது ஒரு ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போ சகரியாவுக்கு கொடுக்கப்பட போகிற குழந்தை வந்து சாதாரணமானது இல்லை. அதை குறித்து லிஸ்ட்டை அடுக்கிட்டு வரும்போது அவன் பிறந்ததுலேருந்தே வித்தியாசமா இருப்பான். அவனுக்குள்ள என்னென்ன ஆவி இருக்கும், எப்படிப்பட்ட மனுஷங்களை எப்படிப்பட்ட விதத்தில் திருப்புவான். எவ்வளோ பெரிய தேவனுடைய தாசனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடிய யார் வயத்தில் சுமக்க போறாங்க? எலிசபெத் வயத்தில். நீங்க லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். இப்போ இந்த எலிசபெத்துக்கும் இந்த சகரியா அவருக்கும் சின்ன வயசுல இருந்தே கல்யாணமான உடனே ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்றாங்க. ஆனா இவங்க எந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணாங்கன்னா, சாதாரணமான ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் இவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச குழந்தை சாதாரணமான குழந்தை அல்ல. லூக்கா 1:17 வாச்சோம் இல்ல, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு சித்தம். அதனாலதான் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வயசாகும் போது ஒரு பதில் வருது, உன் ஜெபம் எப்பா நீ ஜெபம் பண்ணது உண்மைதான், ஆனா நீ சாதாரணமான ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண, பட் நான் உனக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? சிஸ்டர், பிரதர், இதை தீர்க்க தரிசனமான வார்த்தையா நீங்க எடுங்க. நீங்க ஜெபம் பண்ணலாம், ஒருவேளை இன்னைக்கு நடக்காம போச்சேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உங்க ஜெபம் கேட்கப்படுது. நீங்க ஒரு சாதாரணமானதா நினைச்சு நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆனா ஆண்டவர் ப்ரிப்பரேஷன் பண்ணது ரொம்ப பெருசு. அது யாருக்கும் கொடுக்காதது, யாருக்கும் கிடைக்காதது.
அதனாலதான் காலதாமதம் ஆகிறது, அதனாலதான் லேட் ஆகுது. நிச்சயமாய் ஒரு நாள் சகரியாவிற்கு உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்கிற வார்த்தை வருமானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்கிற ஒரு வார்த்தை வரும். ஹல்லேலூயா. அவ்வளவு பெருசா கர்த்தர் ஆயத்தம் பண்றாரு, அவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். கண்டிப்பாக அது நடக்கும். நம்முடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் இந்த வரிய உண்மையா சொல்ல போறோம். நீங்க மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, நீங்க உண்மையுள்ளவர். பாடலாமா? கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. ஆமென், ஆமென். நீங்க மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, நீங்க உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பது. அப்பா பார்த்து சொல்லு, நீங்க மனிதன் அல்லவே. எஸ், ஹல்லேலூயா. உள்ளவர், வாக்கு மறப்பதில்லை, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சந்தோஷத்தோடு வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன் நான், சோர்ந்து. எஸ் எஸ், உங்க பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்கு தத்தம் அப்படியே நடக்கும். உங்க குடும்பத்துக்கு சொன்ன வாக்கு தத்தம் அப்படியே நடக்கும். நம்பிக்கையோடு திரும்ப திரும்ப சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனது, வாக்கு தத்தங்கள் என் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, என் வாழ்வில் வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம் முழு பலத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். வருகிற மாதம், நாளைக்கு புதிய மாதம் நமக்கு பிறக்க போகிறது. ஆண்டவர் ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்பாகவே ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் தந்தார். ஸோ அந்த வாக்கு தத்தத்தை நாளைக்கு காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு உங்களோடு கூட சேர்ந்து அதை சொல்லி நான் ஜெபித்து சுதந்திரிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தில் பெரிய காரியத்தை வருகிற மாதத்தில் செய்ய போகிறார். கொஞ்சம் கூட சோர்ந்து போகாதீங்க. நம்ம நினைச்சதை கர்த்தர் ஒருவேளை தள்ளி வைத்தாலும் அவர் நமக்காக ஒன்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆமென். வேதத்தில் இந்த சம்பவத்தை சொல்லி உங்களை ஜெபிச்ச எல்லாரையும் உங்களை ப்ரேயர் பண்ணி ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வாரத்திலேருந்து கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுடைய முக்கியமான ஜெபக்குறிப்பு அப்படின்னா, இன்றைக்கி காலையில் இந்த பாசிங் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ராணின்ற ஒரு அம்மா கால் பண்ணி திடீரென்று அவங்க ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே ஆகி இரவில் தூக்கமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதே போல் வருகிற வாரத்திலிருந்து ஒரு சில முக்கியமான ஜெபக்குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணி அதே போல் அந்த சாட்சிகளையும் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வாசிக்கிறதுக்காக விரும்புகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நிச்சயமாய்
ஆண்டவர் நாம் நினைத்ததை அல்ல, அவர் நமக்காக நினைத்ததை கர்த்தர் ஒரு புதிய ஒரு காரியத்தை நமக்காக ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இப்போ எல்லாருக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த பதிக்கு போகலாமே. எல்லாரும் ஒருத்தருடைய கரங்களை ஒருத்தர் கோர்த்து பிடித்து, இன்னும் ஆன்லைனில் இருக்கிறவர்கள் முடிந்தால் பக்கத்தில் யாராவது இருந்தால் அப்படி கோர்த்து பிடிங்க. இல்லைன்னா நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சத்தம் யாருடைய இடங்களெல்லாம் எந்தெந்த காதுகளெல்லாம் துணிக்கப்படுகிறதோ, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, அப்பா, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எந்தெந்த பிள்ளைகள் கலந்து கொள்ளுகிறார்களோ ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கிற மக்கள் மேலே ஒரு வல்லமை ஊற்றப்படுவதாக ராஜா. அவர்கள் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. ஃபாஸ்டிங் பிரேயர்ல வாக்கு தத்தத்தை குறித்து நிறைவேறாதான்னு எதிர்பார்த்து போனேன். ஆனால் ஆண்டவர் என்னோட கூட பேசி என்னை தைரியப்படுத்தி அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு எங்க பிள்ளைகள் சாட்சி சொல்லுவார்களாக ராஜா. இப்பொழுது அவர்கள் மனதிலே எந்த ஜெப குறிப்பு ஆழமா இருக்கிறதோ அந்த ஜெப குறிப்புக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இப்பொழுது அந்த அற்புதம் நடப்பதாக, அந்த கட்டுகள் உடைவதாக. இயேசுவே, அப்பா, நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. என்னுடைய பிரதருக்கு மனம் இறங்கும் அப்பா, சிஸ்டருக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு தகப்பனும் தாயாருக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே. எங்களுக்காக பரிதபிப்பீராக, எங்கள் பிள்ளைகளுக்காக பரிதபிப்பீராக. இந்த உபவாச ஜெபத்தில் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைக்காக பரிதபிப்பீராக, அந்த குடும்பத்திற்காக பரிதபிப்பீராக. என்ன காரியத்திற்காய் ஒரு அற்புதம் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் நடப்பதாகப்பா. அடுத்த வாரம் உபவாச ஜெபத்தில் சாட்சிகள் எழும்பட்டும். எனக்கு கர்த்தர் வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார் என்கிற சாட்சிகள் எழும்பட்டும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்கிற சாட்சிகள் எழும்பட்டும். எனக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தந்து விட்டார் என்கிற சாட்சிகள் எழும்பட்டும். என்னுடைய கடன் முழுவதையும் மாற்றி போட்டார் என்கிற சாட்சிகள் எழும்பட்டும். என்னுடைய வியாதி முழுவதும் நீக்கி போட்டார் என்கிற சாட்சி எழும்புவதாக ராஜா. இப்போ 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 நன்றியப்பா. ஒவ்வொருவர் மேலும் தேவ கரம் வைக்கப்படுவதாக, தேவனுடைய கரம் வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து வருவதாக, இயேசுவின் நாமத்தினால கடந்து வருவதாக. நன்றி அப்பா. அப்பா, ஐசக் தர்மகுமார் அவருடைய அந்த சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவங்க கேன்சர் வியாதியினால ரொம்ப பாதிக்கப்பட்டு டாக்டர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அற்புதம் கடந்து போகட்டும்பா. அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா. திருச்சபையில் எத்தனை உதவிகளை செய்த அந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. நன்றி, நன்றி அப்பா. பிரதர் ராஜா அவர்களுக்கு இருக்கிற அந்த பலவீனத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புது கிட்னி அந்த மகனுக்கு உண்டாவதாக. அந்த பிள்ளை ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி. செய்த ஊழியத்தை கர்த்தர் நினைப்பீராக, இயேசுவின் நாமத்தினால நினைப்பீராகப்பா. அந்த ராணி அம்மாவுக்கு இருக்கிற அந்த மன அழுத்தத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து, இரவில் நல்ல நித்திரையை கொடுத்து, ஒரு சமாதானத்தை கர்த்தர் இப்பொழுது வருஷிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. நன்றி அப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை பேர் பேராய் தொட்டு ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் ஆமென். எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் சவுலை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய தகப்பனார் இடத்திலிருந்து காணாமல் போன கழுதையை தேடி போனான். ஆனால் அவனுக்கு அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, கழுதையை தேடி தேடி ரொம்ப தூரம் போய் கழுதை கிடைக்கவே இல்லை. கையில் இருந்தது எல்லாமே செலவழிஞ்சிருச்சு. அப்போ பக்கத்தில் ஏதாவது ஊழியக்காரனை பார்த்து கழுதை எங்கே இருக்குன்னு அவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போய் வாசலில் கால் வைக்கும்போது சவுல் தேடி போனது கழுதைய. ஆனால் அங்கேருந்து என்ன பதில் வருது அப்படின்னா, எப்பா, நீ கழுதையை தேடி வந்திருக்கிற, ஆனா கர்த்தர் உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவா இங்க தேடி வந்திருக்கிற. சவுல் உள்ள வராரு, பசியோட வராரு, அலைஞ்சு பசியோட வராரு.
சாமுவேல் சொல்றாரு, உன்கிட்ட ஒரு பங்கு கொடுத்துருந்தேன் இல்லப்பா, சாப்பாடு ஒதுக்கி வச்சிருந்தேன் இல்ல. ஆமாங்க, அதை எடுத்துட்டு வாங்கன்னு பார்த்தா அப்படியே பெரிய தொடையோட சேர்த்து அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய பங்கு வைக்கப்படுது. இவன் தேடி போனது கழுதையை தேடி, ஆனா அங்க ஆண்டவர் அவனுக்கு வச்சிருந்தது என்னன்னா இஸ்ரவேலுக்கு ராஜா. அப்ப நான் நம்புறேன், நம்ம தேடி போனதை ஒருவேளை கண்டுபிடிக்காம இருக்கலாம், நீங்க தேடி 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 போனதை கண்டுபிடிக்காம இருக்கலாம். இது 1 சாமுவேல் 9:24 வசனத்தில் இருக்கிறது. அப்பொழுது சமயக்காரன் ஒருவன் முன் தொடையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, இது உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். பாருங்க, அவனுக்காக அங்கே ஆயத்தம் பண்ணிது. இவனுக்கு நினைச்சிட்டு போனது கழுதை கிடைக்குமான், அதுவும் காசெல்லாம் செலவு பண்ணி எதுவுமே சாப்பாடு இல்லை. அவங்களுக்கு அங்கே வைக்கப்பட்டிருந்தது ராஜ மேன்மை. அதனால நான் இந்த வார்த்தையை ரொம்ப நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு நடக்க போகுது. நீங்க நினைச்சிட்டு இருந்தது ஒன்று, நீங்க டிராவல் பண்ணியிருக்கிறது ஒன்று, நீங்க ஆசைப்பட்டது ஒன்று, நீங்க அலைஞ்சது ஒன்று, நீங்க படித்தது ஒன்று, நீங்க யோசிச்சது ஒன்று, நீங்க இரவு பகலா பாடுபட்டது ஒன்று. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ காலடி எடுத்து வச்ச உடனே நீ அறியாத, நீ உனக்கு எட்டாத ஒரு முன்னங்கால் தொடை, ஆமேன், ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு சாப்பாடு, யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பதார்த்தம் உங்களுக்காக வைக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பெஸ்ட்டை ஒன்றை தருவேன், இது நடக்கும். கைகளை தட்டும் போது அப்பா அப்பா அப்பா, இந்த வார்த்தை இது சாட்சியா எழுதி கொடுக்கப்படணும். இது நிறைய பேர் சாட்சி சொல்லணும். அப்பா ஜெபிக்கிறேன் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் வாரத்தோட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீங்க தந்த வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமானது. அப்பா, எங்களுக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணி இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அதுல நாங்கள் சந்தோஷத்தோட டிராவல் பண்றதற்கு ஏற்ற தைரியத்தையும் பலத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வருகிற 40 நாட்கள் அந்த நடக்கிற எல்லா ஜபங்களிலையும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கட்டும் சுவாமி. அந்த இடத்துல ஜபத்திற்கு பதில் வந்து கொண்டே இருக்கணும். தேவ தூதர்கள் இங்கேருந்து ஜப குறிப்புகளை பரலோகத்திலே கொண்டு வந்து சேர்க்கட்டும் ஆண்டவரே. அங்கேருந்து தேவ தூதர்கள் அற்புதங்களை இங்கே கொண்டு வந்து சேர்க்கட்டும் ராஜா. நன்றியப்பா. இந்த 40 நாட்களும் ஜெபத்தில் இருக்கிறவர்களுக்கு பலன் குறையாமல் இருப்பதாக, தடைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் விலகுவதாக. நீர் கூட இரும். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். ரொம்ப முக்கியமாக யாருக்காவது ஜெபம் பண்ணால் மட்டும் ஜெபம் பண்ணுங்க.